a voice that inspires. With wit so bright and words so bold, a storyteller with a heart of gold. From screens that shine to stages grand, he lifts our spirits with a guiding hand. A beacon of laughter and a master of speech, his wisdom and wit forever teach. With Tamil's charm, he paints the air, a voice of power, rich and rare. A champion crowned in eloquence prime, his speeches soar like songs in rhyme. From college halls to TV's glow, his passion sets young minds aglow. A speaker strong, a scholar wise, a poet's dream, a human guide. With love and pride, these lines we weave, a tribute to Mr. Mahesh, whom we warmly receive. A wonderful day has just begun, and it has been made better by the presence of our extraordinary chief guest, Mr. Mahesh. And it is time to honor and express our respect for him. I now invite Mr. Mahesh to the stage and our respected correspondent sir to express our gratitude. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடைகளே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பிடிந்து என்னுடைய பணியை தூங்குவதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் மானிட்டர் வால்யூம் வைங்க நண்பா, மானிட்டர் வால்யூம் நல்லா வைங்க. செக் செக் செக். கொஞ்சம் பேஸ் குறைச்சிக்கோங்க, மானிட்டர் வால்யூம் ஏற்றுங்க, லேசாக பேஸ் குறைச்சிக்கோங்க. செக் செக் ரைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் பேரண்ட்ஸ் யாரும் நல்லா இல்லையா? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். குழந்தைங்க எல்லாம் அழகா சந்தோஷமா கத்துச்சுல. இந்த சைடு 2வது 3வது படிக்கிறதெல்லாம் கை காமிக்குது. இந்த சைடு வரப்போ ஒரு பிள்ளை சொல்லுது பாருங்க, ஹைரா ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பூதங்குடியில் எஸ்டி சியான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் சுஜின் அவர்களுக்கும் திருமதி டாக்டர் சுஜின் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அத்துணை அன்பு உள்ளவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய இனிமையான மாலை வணக்கங்கள். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னா பொதுவா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 6:30க்கு ஆரம்பிப்பாங்க. 99.99% இப்படிதான் 6:30 தான் ஆரம்பிப்பாங்க. நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு என்னை உட்கார வச்சுதான் மேடை ஏற்றுவாங்க. தமிழ்நாட்டில் மிக மிக சில பள்ளிகள்ல மட்டும்தான் சிறப்பு விருந்தினர் வந்த உடனே அந்த எனர்ஜியோட மேடை ஏற்றி அவங்கள பேச வச்சணும்னு நினைக்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம் சில பள்ளிகளை. அதுல ஒரு முக்கியமான பள்ளி எஸ்டிசிஓ பள்ளிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்.
அதுவும் டாக்டர் சுஜின் அவர்கள் வந்து ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் போய் நான் சொல்ல கத்தாத, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும், குட்டி பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்க பரவாயில்ல உனக்கு சொல்றேன், அப்புறம் நாளைக்கு முடிச்சு நான் இப்ப ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு போகல சொல்லலாம், அம்மா அப்பாட்ட பேச முடியாது, காத்து தான் வரும், ஆயிடும். எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க எல்லாம். ஒரு பிள்ளைலாம் எதுக்கு மேக்கப் பண்ணி நிக்குதுன்னு அதுக்கே தெரியல. கையில கிளவுஸ் மாட்டி விட்டுருக்காங்க அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை ரொம்ப நேரமா விரல காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கு. எங்க விரல காணோம்? இந்த குழந்தைகளை பாருங்களேன், அது அழகுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா, ஒரு மெட்ரோ சிட்டியில சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிற பள்ளிகள்ல போய் அந்த ஆண்டு விழாவில் பேசுறதை விட, ஆஹா இப்பதான் அருமையா வச்சிருக்க ஆடியோ, அப்படியே விட்டுருப்பா தம்பி, கை எடுத்துட்டு நிம்மதியா உட்காருப்பா, நீ நல்லா இருக்கணும்பா குலதெய்வமே, இப்பதான் தம்பி செட் பண்ணி முடிச்சிருக்கான், வெரி குட், அட்டகாசமா இருக்கு, இப்படிதான் இருக்கணும், பேசுறதுக்கு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி மிகப்பெரிய நகரங்கள்ல பள்ளிகள்ல ஆண்டு விழாவில் பேசுறதை விட இந்த மாதிரி ஒரு சபர்பன் ஏரியால, நான் படிச்சது மயிலாடுதுறை, இங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு இந்த பக்கம் பேச்சு போட்டிக்கு கல்லூரிகளுக்கு எல்லாம் போறப்ப சேத்தியாத்தோப்புங்கிற பகுதியை கடந்து போவேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. போன வருடம் தானே சுஜின் சார், போன வருடமே என்ன கேட்டாங்க சார், அப்புறம் அது சூழல் ஒத்து வரல. இந்த வருடம் நேற்று தான் ஆண்டு விழா கேட்டாங்க. நான் நேற்று இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார், சண்டே பிளான் பண்ண முடியுமான்னு கேட்டு சண்டே மாத்திட்டாங்க. உங்களுடைய அன்புக்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை, ஒரு பலத்த கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த கோயம்புத்தூர், நான் வந்து கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா சேத்தியா தோப்புக்கு ஒரு குசும்பு இருக்கு. ஒரு பையன் இங்க வந்து இறங்கி போட்டோ எடுத்துட்டு நீங்க யாருன்னு என்கிட்ட கேட்கறான். அப்புறம் ஏன்டா போட்டோ எடுத்துங்கிற, எல்லாரும் எடுத்தாங்க நானும் எடுத்தேன், நீங்க யார் அங்கிள் அப்படிங்கிறான். மறுபடியும் அவங்க அண்ணன் வாடா பேசாம போலாம், எனக்கும் தான் தெரியல, நான் எடுக்கல. அவன் இந்த குழந்தைங்கள்ட்ட பேசுறது, குழந்தைங்களை பார்க்கறது, அதுவே பெரிய மகிழ்ச்சிங்க. நம்ம மகிழ்ச்சிக்காக ஒரு திரைப்படம் போக வேண்டாம், நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டாம், நம்ம மகிழ்ச்சிக்காக திருவிழாக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க பெத்த குழந்தைங்கிட்ட எந்த ஈகோவும் இல்லாம நீங்க பேசுங்க. உங்கள் குழந்தைகளை விட மகிழ்ச்சியான மனிதர்கள் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. 10th 12th எக்ஸாம் ஆச்செல்லாம் 10th 12th எழுத போறீங்க எல்லாரும். இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க படுற வேதனை மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு வருஷ பாரம்பரியத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதுங்க படிச்சுக்கும் மேல வந்துடும். நமக்கு அதுங்க என்ன படிக்குதுன்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. கரெக்டா பேரண்ட்ஸ்? இல்ல எனக்கு 12th சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும். யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. இந்த ஒரு பையன் கை தூக்குறான், அவன் போன வருஷம் தான் பாஸ் பண்ணியிருக்கான். அதான் ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைங்களை குறை சொல்லிட்டே இருப்போம். உலகத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலேயே சிரமமான வேலை 10வது 12வது எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான். ஏன் மத்த இப்ப வந்து சார் ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, சார் டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒர்க் பண்றாங்களா பாருங்க. இல்லைன்னா ஒரு 40 டீச்சர் அவங்க ஒரு சொல்லலாம், வேலை பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அட்வைஸ் பண்ணுவான். படிக்கிற நேரத்தில் நல்லா படிச்சிருப்பா, உங்க அம்மா கஷ்டப்படுது, எனக்கு தெரியும், நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் படிக்கணும். அந்த அம்மா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆத்திட்டு அப்புறம் வீட்டில் காப்பிலாம் சாப்பிட்டு தான் கிளம்பும். இவ்வளவு சிரமமான வேலை. நான் இங்க இந்த ஆனுவல் டேக்கு வந்தோடனே நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க இருக்கிற சூழல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஒருவன் மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் இங்கதான், ஏன்னா மயிலாடுதுறை எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா, அங்க இருந்து 1 ஹவர்ல இங்க வந்துட்டேன். அதிகபட்சம் 1 மணி நேரம். நல்லா ரோடு போட்டாங்க, ஜம்முன்னு, பிரச்சனையே இல்லை. பைபாஸ்ல வந்து உள்ள கட் பண்ணா சேத்தியாத்தோப்பு வந்துருது, பூதக்குடி வந்துருது. இங்க இருக்கிற எல்லாரையும் பாக்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும் உங்க குழந்தைங்கிட்ட அப்படின்னா, குறிப்பா ஒரு 5வது வரை படிக்கிற குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க. நம்ம இதுல ப்ரீகேஜில இருந்து இருக்கா சுஜின் சார்? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்திருக்கான்.
பீடியாட்ரிஷியனால மேடம் சிஸ்டர் தெரியும், என்னமா அது? பிளே ஸ்கூல். பிளே ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு என்ன வயசு? இங்க பிளே ஸ்கூல் இருக்கா நம்ம ஊர்ல? இது வரைக்கும் இல்ல. நல்லா இருப்பீங்க, குழந்தை நிம்மதியா விடுங்க ஆத்தா. இப்ப சுஜின் சாருக்கும் இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கும் இல்ல எந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களை உட்கார வச்சு பாடம் நடத்தணும்னு ஆசையே கிடையாது. டைரக்டா ஒன்னாவது தான். நீங்க எத்தனாவது படிச்சிருப்பீங்க டைரக்டா சுஜின் சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இல்ல உங்களா இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. நான் டைரக்ட் காலத்தோட சொல்லுவாங்க, ஸ்கூல்ல பால்வாடி சேர்த்து விட்டுருவாங்க. கரெக்டா? ஓ உனக்கே அதுடா, சூப்பர்ரா. என்னடா என்ன மாறவே இல்லையா நம்ம ஊரு? காலத்தோட சொல்லுவாங்க, காலம் சரியா தொட்டோம்னா பால்வாடியில என்ன வேலை நமக்கு? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்ட் டைம் தூங்கிடணும். கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த அம்மா அடிக்கும், பால்வாடி ஆயா தூங்கு, அவ்வளவுதான். இப்ப என்னாச்சு? எல்கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி 3 வந்துருச்சு. இதுக்கு ஸ்கூல் காரணமே இல்ல. யார் காரணம் தெரியுமா? பெற்றோர்களே, நீங்க தான் காரணம். ஏன் பிள்ளைய பார்த்துக்கிற பொறுமை இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. பாட்டிமா ஒருத்தன் கை தட்டுறாங்களே, கரெக்டாமா? ஆசீர்வாதம் பண்றாங்க. கரெக்ட் தான் தம்பி, உண்மைதான். ஏன் குழந்தைங்க பார்த்துக்கிற பொறுமை இல்ல? அவன் பண்ற சின்ன சின்ன சேட்டைகளை கூட நம்மளால தாங்கிக்க முடியல. ஒண்ணு சொல்லவா? ஒரு பையன் துருதுருன்னு இருப்பான், ஒரு பையன் அமைதியா இருப்பான், ஒரு பையன் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டே இருப்பான், ஒரு பையன் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டே இருப்பான், ஒரு பையன் வீட்டுல எல்லா பொருளையும் உடைப்பான், ஒரு பையன் சுத்தப்படுத்திட்டே இருப்பான், ஒரு குழந்தை அழுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு குழந்தை சொன்னது கேட்கும், ஒரு குழந்தை சொன்னது கேட்காது. இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா பேரண்ட்ஸ்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப இன்னொரு குழந்தை மாதிரி நம்ம குழந்தை இருக்கணும்னு நாம ஏன் ஆசைப்படணும்? நான் கேட்கிற கேள்வி நியாயமா நியாயம் இல்லையா? இன்னொரு குழந்தை மாதிரி நம்ம குழந்தை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க மாதிரி இவங்கன்னா எதுக்கு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கணும்? அதே குழந்தை போதுமே. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைங்க சில விஷயத்துல வீக்கா இருப்பாங்க, சில விஷயத்துல பெஸ்டா இருப்பாங்க. அவங்க எப்ப தன்னை நல்லா நிலைநிறுத்திக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சில சமயம் காலம் எடுக்கும். சில குழந்தைங்க 1வது இருந்தே நல்லா படிக்கும், சில குழந்தைங்க 5வது இருந்து நல்லா படிக்கும், சில குழந்தைங்க 12வது வரைக்கும் சுமாரா படிக்கும், காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிடும். சில குழந்தைங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட சுமாரா தான் படிக்கும். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட போக்கஸ் மாறிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யாரு? விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல் என்கிற மனிதர். சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் சந்திராயன்ல நிலவுல தென்துருவத்துல போய் கால் பதிச்சது. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருந்தாரு, உலகமே பாராட்டுச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட நான் சுமாரான ஸ்டூடெண்ட் தான், குறிப்பா ஸ்கூல் படிக்கிறப்ப நான் சுமாரான ஸ்டூடெண்ட். ஆனா வாழ்க்கையில போக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னிலிருந்து என் மனசு மாறிடுச்சு. கலாம் சார்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்துதான் நான் வந்தேன். நானும் மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ரோனட்டா வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை நோக்கி பயணம் பண்ணேன். இப்ப இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. மிக சுமாராக படித்த நானே இவ்வளவு அச்சீவ் பண்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும் என்று சொன்னவர் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். அதனால பெற்றோர்களே, உங்க குழந்தைங்க பிறந்த உடனே கலெக்டர் ஆவாது. புரியுதா? நல்லா இருப்பீங்க. இங்க இருக்கிற யங் பேரண்ட்ஸ் குறிப்பா அவங்களுக்கு தான் மன உளவியல் பிரச்சனையே. ஒரு தங்கச்சி சிரிக்கும், அது வீட்டுல திட்டிருக்கும் போல ஒரு குழந்தைய, ஐயோ அண்ணன் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு. யங் பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை. என்ன யங் பேரண்ட்ஸ்க்கு பிரச்சனை? அவங்க மற்ற குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை மாதிரியே குழந்தை வந்துடணும். எங்க அக்கா பொண்ணு நல்லா படிக்குது, எங்க அக்கா பையன் நல்லா படிக்கிறான், அப்ப என் குழந்தையும் நல்லா படிக்கணும். உங்க அக்கா பையன் நல்லா படிக்கிறான், இப்ப அவன் என்ன ஆவான்னு எப்படி தெரியும்? கரெக்டா? ஒண்ணே ஒண்ணு சொல்லவா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம
அதிசயத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஈரோடு மகேஷ் இதே மயிலாடுதுறையில தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில தமிழ் எடுத்து படிச்சப்ப ஏன் தமிழ் எடுத்து படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்காங்க. நான் டிவியில ப்ரோக்ராம் பேசிட்டு இருக்கேன், உலகம் முழுக்க போயிட்டு இருக்கேன். 4 விசில் வந்தா குக்கரை ஆஃப் பண்ணிருங்கன்னு இருக்கு. இவனுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு, 2 விசில் தான் வந்திருக்கு, 2 விசில் இவனே அடிச்சு நிறுத்திருக்கான். ஆம்பளைங்களுக்கு அவ்வளவுதான் பொறுமை. ஆனா சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட குறை சொல்லுவானுங்க. 3 விசில் வந்ததுன்னா சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்னக்கா பண்ணுவ? அடுப்ப ஆஃப் பண்ணிருவியாக்கா? கரெக்டா? ரைட். இதுவே கவனக்குறைவா 3 விசிலுக்கு பதிலா 30 விசில் வந்துருது. என்ன ஆகும்? அக்கா சொல்லுது, வெடிச்சிரும், கருகி. நான் என்ன கேட்கிறேன், டெய்லி நாம 3 வேளை சாப்பிடுறோமே, ஒரு அரிசி சோறாக மாறுவதற்கு அழுத்தம் முக்கியம். இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் பாட்டு வேற ஏதாவது பேசிட்டு போயிடலாம், ஆனா நீங்க வீட்டுக்கு போறப்ப ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல மண்டைக்குள்ள. அதுக்காக சொல்றேன், நாம சாப்பிடுற சாப்பாடு வேகறதுக்கு அழுத்தம் முக்கியம். ஆனா அந்த அழுத்தமும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அளவா இருக்கணும். அளவில்லாம அழுத்தம் கொடுத்தோம்னா குக்கர் வெடிக்கிற மாதிரி உங்க குழந்தை உங்ககிட்ட வெடிச்சிருவான். உங்க குழந்தைக்கு எவ்வளவு அழுத்தம் தரணுமோ அவ்வளவு அழுத்தம் தான் தரணும். ஏன் ஒரு பள்ளிக்குள்ள வந்தா ஒரு குழந்தையினுடைய மனநிலை மாறுதுன்னா, இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, அவன் கூட படிக்கிற குழந்தைங்கள்ல அவங்க அம்மா அப்பா ஒருத்தங்க வசதியா இருப்பாங்க, ஒருத்தங்க வசதி கம்மியா இருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், ஒருத்தங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இப்படி வேற வேற மனிதர்களோட ஒரு குழந்தை வளர்றப்ப உங்க குழந்தைக்கு என்ன தெரியும்னா, ஓ மத்த வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டில் அம்மா அப்பா நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அவங்க கிட்ட ரொம்ப 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 கவனமா நல்லா நடந்துக்கணும்னு தெரியும். ஸ்மோக் வருதா இல்லையே? அதிகப்படியான அழுத்தத்தை உங்க குழந்தைங்களுக்கு ஒருபோதும் தராதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பேரண்ட்ஸ் புரிஞ்சுதா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? வெரி குட். பாயிண்ட் நம்பர் 1 என்ன? அதிக அழுத்தம் நல்லது, ஆனா அதிகப்படியான அழுத்தம் உங்க குழந்தைங்களுடைய மனநலனுக்கு நல்லது கிடையாது. இப்ப அதிகப்படியான அழுத்தம் நீங்க கொடுத்தா அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றேன். இப்ப நீங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஸ்கூல் வேன் உங்க வீட்டுக்கிட்ட வருது, குழந்தை வேன் ஏற போகுது. நம்ம குழந்தைங்களுக்கு காலையிலிருந்து வராது. எப்ப வேன் வந்துச்சோ அப்பதான் வரும். கரெக்டா? கீழையா வேன் டிரைவர் ஹார்ன் அடிப்பார். ஏன்? அந்த சகோதரர் அடுத்தடுத்த வீட்டுக்கு லேட்டா போனா அந்த அம்மாலாம் திட்டும். கரெக்டா? ஹார்ன் சத்தம், இவன் அம்மா டாய்லெட், ஸ்கூலுக்கு போய் போடா, அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி போ, இங்கிருந்து அண்ணே 5 நிமிஷம் வந்துருவான். காலையில எழுப்புறீங்கல்ல, டக்குன்னு எந்த வீட்டில் குழந்தை எந்திரிக்குதா? எந்திரிக்குதா? எந்திரிக்காது. ஆனா அது முழிச்சிருக்கும். எந்திரிக்காத, ஆனா அது முழிச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டே முழிச்சிருக்கும். எல்லாம் காதுல கேட்கும். ஆனா உங்களை டென்ஷன் பண்ணிட்டு தான் எந்திரிக்கும். எந்திரி, டைம் 7 ஆச்சு. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கும், நான் 6:30 எந்திரிச்சிட்டேன், நீ கத்து. ஏன்? முதல் நாள் நீங்க திட்டினத அவன் திருப்பி உங்களை திட்ட முடியாது. அவன் எப்படி பழி வாங்குவான்? அது எப்படி பழி வாங்கும்? அந்த குழந்தை இப்படிதான் பழி வாங்கும். அமைதியா இருக்கும். வா எந்திரி, எந்திரிச்சிருவான் ஒரு வழியா. போய் பல்ல விளக்கு, அவ்வளவு சீக்கிரம் செய்யவே மாட்டான். பாத்ரூம்ல போய் நின்றுட்டு கண்ணாடியில் முகத்தை 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டு நிற்பான், இல்லை சும்மாவே நிற்பான். குளிச்சிட்டியா அப்படின்னு அம்மா கேட்கறப்பதான், அப்பா கேட்கறப்பதான், இப்பதான் பல்லு விளக்கியிருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? அதான் பண்ணேன். படா படா பட்டன்னு கிளப்பி அவனை கொண்டு வந்து
நீங்க கொடுக்கிற அழுத்தத்தை அவன் உங்களுக்கு திருப்பி கிஃப்டா கொடுத்துருவான். நான் ஒண்ணு சொல்றேன், பெற்றோர்களே, மனதினுடைய ஆழத்தில் இதை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தது ஒருபோதும் உழைக்காது. நம்ம ஊர் சுத்தி எல்லாம் விவசாய பூமி தானே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நினைத்தது ஒருபோதும் உழைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுவாதான் அந்த குழந்தை வளரும். சின்ன வயசுல திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரியவன் ஆனோன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா பை பை சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான், அவன் போயிட்டே இருப்பான். ஏன்? அவங்களுக்குன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு நல்ல மெமரிஸே இருக்காது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். எப்பயுமே ஏதாவது ஒன்று, இப்போ இந்த மாதிரி, இப்போ நான் வந்து இந்த பிரின்சிபல் சார் பேசுகிறப்ப ஸ்போர்ட்ஸுக்குன்னு இப்போ ஒரு 8 லட்ச ரூபா செலவு பண்ணி நிறைய தயார் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த பள்ளி கல்வியையும் விளையாட்டையும் சரிசமமாக பார்க்குதோ அந்த பள்ளியில் தான் உங்கள் குழந்தைங்க படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலில் ரொம்ப ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஒரு நல்லா விளையாடுற குழந்தைக்கு தான் நல்லா ஃபோக்கஸ் இருக்கும். நல்லா ஃபோக்கஸ் இருக்கிற குழந்தை தான் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகாது. எந்த குழந்தை அதிகமாக டிஸ்டர்ப் ஆகலையோ அதனால தான் அதிகமாக படிக்க முடியும். எந்த குழந்தை அதிகமாக படிக்குதோ அதுக்கு தான் நல்லா புரியும். எதுக்கு நல்லா புரியுதோ அதுதான் எக்ஸாமில் நல்லா எழுதும். எந்த குழந்தை நல்லா எக்ஸாமில் எழுதுதோ அதுதான் நல்லா மார்க் வாங்கும். எந்த குழந்தை நல்லா மார்க் வாங்குதோ அதுதான் அதுக்கு பிடிச்ச பணியை எடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சு சிகரத்தில் ஏறி உட்காரும். புரியுதா? குழந்தைங்களை விளையாட விடுங்க. நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இங்கிருந்து விளையாடுறதுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் பார்க், இங்க நம்ம ஏரியா கிட்ட பார்க் ஏதாவது இருக்கா தலைவா? கிட்ட நீங்க இல்லைங்கிறீங்க, அவர் இருக்குங்கிறாரு. வேற வேற ஊரா? சரி, இங்க எல்லாம் சேர்ந்து வெளில வந்தா பக்கத்தில் எந்த இடத்துக்கு போவீங்க? குடும்பமா போனோம்னா பிளேஸ் என்ன? பிச்சாவரம். பிச்சாவரத்தில் என்ன இருக்குண்ணே? டூரிஸ்ட் ஏரியா. டூரிஸ்ட் ஏரியா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு, டாக்டர் அங்க இங்க ஓடாத, ஏண்டா அதுக்கு வீட்லயே வைங்களேண்டா. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்களை கேட்காம எதையும் சாப்பிடாத. ஒரு அம்மா அவங்க பையன் முகத்தில் முதுகில் தட்டுறாங்க. எங்களை கேட்காம அவன் நினைக்கிறான் சாப்பிட்றதுக்கு தான்டா கல்யாணத்துக்கே வந்தேன். புதுசா ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அழுக்காகாம பார்த்துக்கோ. அட தெய்வங்களே, பெற்றோர்களே, உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், இதுக்கு நீ புது ட்ரெஸ்ஸே வாங்கி தர வேண்டாம். அவனை சுதந்திரமா விட்டீங்கன்னா, அக்கா நல்லா சிரிக்கிறீங்கக்கா நீங்க. அந்த அங்கே ஒரு அக்கா ஆனந்தமாக இப்படி தான் சிரிக்கணும். சில ஸ்கூல் ஆனுவல் டேலாம் பேசுகிறப்ப அந்த அம்மா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏற்ற மாதிரி சில அம்மாலாம் பயமாக இருக்கும், எப்போ முடிக்க போகிறோன்னு. நல்லா அருமையாக சிரிக்கிறீங்க. அப்படி கேளுங்க. குழந்தைங்களை இயல்பாக விடுங்க. நான் ஒன்று சொல்லவா? உங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை தாண்டி, உங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை தாண்டி நீங்கள் வாங்கி தருகிற உடையோ உணவோ எதுவுமே ஒன்றுமே அல்ல. உங்கள் குழந்தைங்க மகிழ்ச்சிக்கு முன்னாடி அதுக்கு வேல்யூவே கிடையாது. சந்தோஷமா இருக்கணும் உங்க குழந்தைங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சு நீட்ல செலக்ட் ஆன 3 பேர் கேட்டேன் நான். எங்க சேர்ந்து இளம்பாரதின்னு ஒரு பொண்ணு, அஸ்வினின்னு ஒரு பொண்ணு, பவித்ரான்னு ஒரு பொண்ணு, எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீட் கிளியர் பண்ணி போய் சேர்ந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க எல்லாருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, படிச்சது டாக்டர் ஆயிடுச்சு. ஈரோடு மகேஷ் வந்தாரு, 3 பேர் பேரை சொன்னாரு. அந்த மாதிரி நீயும் டாக்டர் ஆயிரடி அப்படின்னு உங்க பையன் உங்க பொண்ணு முடிய பிடிச்சு ஆட்டாதீங்க. உங்க பையனோ பொண்ணோ டாக்டர் ஆறதை விட, இன்ஜினியர் ஆறதை விட, ஆர்கிடெக்சர் ஆறதை விட, பிசினஸ் மேன் ஆறதை விட, பொலிட்டீஷியன் ஆறதை விட முதல்ல நல்ல மனுஷனா வாழணும். அது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வேல்யூ சொல்லி கொடுங்க. வேல்யூ எப்படி சொல்லி கொடுக்கலாம்? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்.
உங்க குழந்தைங்க எது உங்ககிட்ட சொன்னாலும், பேரண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, பெற்றோர்களே, உங்க குழந்தைங்க எது உங்ககிட்ட சொன்னாலும் முதல்ல காது கொடுத்து கேளுங்க. அப்ப உட்காந்து பாக்கியலட்சுமி என்ன பண்றா, கயல் எங்க போயிட்டா, கயல் எங்கேயும் போக மாட்டா, சம்பளம் வாங்கி நல்லா இருப்பா. பாக்கியலட்சுமி சம்பளம் வாங்கி நல்லா இருப்பா. நாம தான் டிவி பார்த்து குழந்தைய விட்டுருவோம். நான் இதே துறையில் இருக்கேன். ஆனா நான் ஒன்று சொல்றேன், உங்க குழந்தைங்களுடைய நன்மையை தாண்டி, உங்க குழந்தைங்களுடைய வளர்ச்சியை தாண்டி எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. எந்த பெற்றோர்கள் தன் குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த குழந்தைகள் பெற்றோர்களின் மகிழ்ச்சியை நிச்சயம் எதிர்காலத்தில் பார்த்துக் கொள்ளும். இது மாற்றப்படாத விதி. மகிழ்ச்சியா வச்சுங்க, சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இனி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், ஆனுவல் டே நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, அந்த குழந்தை சொன்னா பொறுமையா கேளுங்க. வேலை இருக்கு வா, அப்புறம் வா. இந்த குழந்தைக்கு தான் கோயில் கோயிலா ஏறிச்சு அந்த அம்மா. ஐயோ மரியாத்தா நீயே பிறந்துரு, ஐயோ மேரி மாதா நீயே, அல்லா எப்படியாவது நல்ல குழந்தைய கொடுத்துரு. குழந்தை வந்தானே பாப்பா, அம்மா பிஸியா இருக்கல, என்ன பிஸியா இருக்கு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல என்ன பிஸி, பரவாயில்ல சார், இதுல என்ன பிஸி? குழந்தைங்க பேசுறத பேரண்ட்ஸ் காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன சொன்னாலும் பாராட்டுங்க. ஏன் தெரியுமா பாராட்ட சொல்றேன்? ஒரு சின்ன விஷயம் பண்றப்ப, நேர்மையான நல்ல ஒரு சின்ன விஷயம் உங்க குழந்தைங்க பண்றப்ப நீங்க பாராட்டிட்டீங்கன்னா அதை விட பெரியதாக செய்து உங்களிடம் பாராட்டு வாங்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு தோணும். புரியுதா? 10th ரேங்கே வாங்கிட்டான் உங்க பையன் இல்ல உங்க பொண்ணு. டேய் நம்ம பரம்பரையில பாஸ் ஆனதே இல்லடா, உண்மைதான். நீ 10வது ரேங்க் வாங்கிட்டடா, சூப்பர்ரான்னு சொன்னீங்கன்னா அடுத்த எக்ஸாம்ல அவன் 8வது ரேங்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் 10வது ரேங்க்னு சொல்லி வரப்ப, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உங்க அம்மா சமைக்கிறா 3 வேளையும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க தெரியாது, முட்டாள் அப்படி சொன்னீங்கன்னா வீம்புக்குன்னே அடுத்த 15வது ரேங்க் வாங்கும். நான் நல்லா மறுபடியும் நான் விளையாட்டா காமெடியா சொல்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். மிகப்பெரிய உளவியல் உண்மை இது அத்தனையுமே, மிகப்பெரிய உளவியல் உண்மை இது அத்தனையுமே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க எந்த விஷயம் பண்ணாலும் பாராட்டுகிற பெற்றோர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அம்மா அப்பா நீங்களால உங்களை போற வரவெல்லாம் பாராட்டிட்டு போவான். அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க உங்க வாழ்க்கையை மாத்தி காமிக்கும். நான் கேரண்டி தரேன். அதுக்கு குறை சொல்லாதீங்க. குழந்தைங்களை எப்பயுமே குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, காயப்படுத்திட்டே இருக்காதீங்க. நான் சொன்னல, அழுத்தம் அக்கா வீடு மாதிரி 3 விசிலோட முடிஞ்சா சரி, 30 விசில் போனா பொழந்துருந்துச்சு அக்கா. அதே மாதிரிதான் அழுத்தம் அதிகமா தராதீங்க. குழந்தைங்களை பாராட்ட கத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், பொய் சொல்லக்கூடாதுன்னு குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வண்டி வண்டியான பொய்யை நீங்க சொல்லாதீங்க. அப்பா இருக்காரான்னு கேட்பாரு, இல்லைன்னு சொல்லிரு. நேத்து படத்துக்கு போயிட்டு வந்தத பாட்டிட்ட சொல்லாத, அம்மா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. வெளியில சாப்பிட்டோன்னு வீட்டுல தாத்தாட்ட சொல்லாத. அப்ப தாத்தா சாப்பிட சொல்லுவாரே, சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு, பசிக்கலமா சாப்பிடுறா, இல்ல கிழவன் கொன்றுவான் நம்மள. வண்டி வண்டியா பொய்ய நீங்க கத்து கொடுத்துட்டு குழந்தைகிட்ட என்ன சொல்றீங்க, நேர்மையா இரு, பொய் சொல்லாதன்னு சொல்றீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதையுமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள், உங்களை பார்த்து அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் யாரா சொன்னது? யார் சொன்னதுன்னா வாத்தியாரான். யாரோட தியரி அது? என்ன பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? ஒரு பிள்ளை சொல்லுது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். சார்லஸ் டார்வினோட தியரியா?
சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன தயக்கம்? ஒரு பீகல்னு ஒரு கப்பல்ல பயணம் போனார் உலகத்தை சுத்துறதுக்கு. அவங்க அப்பாட்ட போய் பர்மிஷன் கேட்டார். முதல்ல அவங்க ப்ரொஃபசர் ஊரை, எந்த மனைவிக்காவது ஊரை சுத்த போற புருஷனை பிடிக்குமா? பிடிக்காது. அந்த காலத்துலயும் அதான், புருஷனை அனுப்பல. உடனே அவர்கிட்ட போய் கேட்டாங்க, வேற யாராவது சொல்லுங்க, என் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார்லஸ், சூப்பரான ஆள், அவனை கூப்பிட்டு போ. அவன் போய் அவங்க அப்பாட்ட சொன்னான். அவங்க அப்பா அதெல்லாம் முடியாது, படிக்கிற வழியை பாரு, ஏன்டா வேலை செய்யற வழியை பாரு, ஊரை சுத்த போறியான்னு சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் பையன் சோகமா உட்கார்ந்தது பார்த்து வந்து கேட்டாரு, ஏன்டா சோகமா உட்கார்ந்துருக்க? அப்பா இல்லப்பா, இதுல என்னால சாதிக்க முடியும் நம்புறேன். அப்படியா? வேற யாராவது ஒரு ஆள் அஷூரன்ஸ் கொடுத்தா, ஒரு ஓகேன்னு சொன்னா நான் வந்து உன்னை வெளியில விடுறேன். உடனே அவன் மாமா வந்தாரு, பேசினாரு, அவங்க அப்பா அனுமதிச்சாரு. 5 வருஷம் கப்பல்ல உலக பயணம் போனாரு. மிகப்பெரிய அறிவை எடுத்துட்டு வந்தாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, தன்னுடைய குழந்தைகளை எந்த பெற்றோர்கள் நம்புகிறார்களோ அந்த பெற்றோர்களின் நம்பிக்கையை ஒருபோதும் குழந்தைகள் சிதைக்காது. இன்னொன்னு சொல்றேன், பேரண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. அடிக்கடி நீங்க எந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்க குழந்தையோட வாழ்க்கையா மாறும். நீ உருப்படவே மாட்டேன், கண்டிப்பா மாட்டான். ஏன்? நீ தான் டெய்லி ஆசீர்வாதம் பண்றிய. உருப்பட மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, வீணா போடுவ, உங்க அப்பா மாதிரி ஆயிடுவ. இதுல புருஷன் வேற பாவம், அனாமத்தா திட்டு வாங்கிட்டு போவான். சொல்லவே சொல்லாதீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, மிகச்சிறந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அம்மா அப்பா இங்க இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். உங்க அம்மா, எங்க அப்பா மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், யாரும் இருக்காங்களாமா? 50,000, 25,000? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லட்சத்தை கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட பார்க்காத உங்களுடைய தாயும் தந்தையும் தான் நன்றாக உங்களை படிக்க வைத்து நீங்கள் லட்சத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு விதத்துல இது அம்மா அப்பாவோட மிஸ்டேக், இன்னொரு விதத்தில் நான் யோசிச்சு பார்க்கிறேன். நானே வந்து குழந்தைகள் நம்புங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த இன்னொரு ஆங்கிள் யோசிக்கிறேன். ஒரு 10 நிமிடம் நீ வழக்கமா வர நேரத்தை தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோயேன், 10 மாதம் பெற்றெடுத்த வயிறு பதறத்தான் செய்யும் என்பதை நீங்கள் நம்புங்கள். பயம்தான், உலகம் அப்படி இருக்கே, பயம்தான். குழந்தை நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், அக்கறை தான் கோபமா வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா அப்பாவோட அக்கறை உங்க மேல கோபமா வருது. ஆனா உங்களுடைய கோபம் அவங்க அக்கறையை கேள்விக்குறியாக்குது. எமோஷனலா நீங்க சாதாரணமா ஹேண்டில் பண்ணுங்க. அம்மாட்ட சொல்லுங்க, அப்பா திட்டுறாரா, அம்மா திட்டுறாங்களா, அம்மா நீ வேணா கடைக்கு போ, கேளு, கூட்டமா இருந்துச்சு, 10 நிமிஷம் லேட் ஆச்சு சொல்லு, இல்ல வழியில ஃப்ரெண்டை பார்த்தேன் பேசிட்டு வந்தேன் சொல்லு, நம்பலையா, நீ நம்பலைனாலும் இதான் உண்மைன்னு சாதாரணமா ஹேண்டில் பண்ணு. தங்கம் ஒன்னே ஒன்று, இங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி தங்கம், நான் எல்லா இடத்துலயும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே ஒரு 20 வருஷமா பேசுறேன். இந்தியால எல்லா பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க நல்லா வரும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா சவுத் இந்தியால இன்னும் அதிகம், சவுத் இந்தியால தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, ஒவ்வொரு அம்மாக்கும் தாலியில போட்டிருக்கிற தங்கம்ங்கிறது கனவு. ஒவ்வொரு அப்பாவுக்கும் வேலை செய்யற, தன்னுடைய விவசாயம் செய்யற அந்த விவசாய நிலம்ங்கிறது கனவு. அதான் ஆசை, அதான் சொத்து. ஆனா தன்னுடைய கனவுகளை கூட விற்பதற்கு தயாராக இருப்பார்கள். எதுக்கு தெரியுமா? நீங்க படிக்கிறதுக்கு அவங்க கனவுகளை அவங்க விற்க தயாரா இருப்பாங்க. தங்கம் தேவையில்லை, நிலம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்க படிச்சா போதும். நீங்க படிச்சா போதும். இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள், அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. எங்க அப்பா நிலம் வச்சிருந்தாரு, நிலத்தை வித்துதான் நான் படிக்க வச்சாரு, நிலத்தை வித்துதான் படிக்க வச்சாரு. நிலத்தை வித்து படிக்க வச்ச அப்பாவுக்கு பிறந்த பையன் வானத்தை ஆள்கிற மகனாக மாறினார்ல இஸ்ரோ தலைவர் சிவன். அது சாதனை. நேரத்தோட அருமை கருதி முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய பேசணும்னு வந்தேன், இங்க இவ்வளவு நல்லா எனக்கு பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு நல்லா அமைதியா கேட்கறீங்க. குறிப்பா கேர்ள் ஸ்டூடெண்ட் சொல்றேன், இந்த வயசுல இந்த 9ல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களா, தங்கங்களா, கவனமா இருங்க. பஸ் ஸ்டாண்டு ஒருத்தன் நிற்பான், பஸ் ஸ்டாப்புக்கு ஒருத்தன் நிற்பான், இல்ல பஸ்ஸுக்குள்ளேயே சில பேர் நிற்பான். அவன் நிற்பான், நாம தான் நகுந்து போயிடணும். அவன் நிற்பான், நாம தான் நகுந்து போயிடணும். தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்றாண்டி, வேற வேலை இல்லையாடின்னு கேளு. ஓகேவா? வேற வேலை இல்லையான்னு கேளு. கவனமா இரு. தங்கம், ஏன் படிக்கணும்னு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ தெளிவாக படிக்க படிக்க
ஸ்கூல்ல சப்ஜெக்டை தாண்டி லைப்ரரியில போய் படிக்கிறதுக்கு, வெளியில் இருக்கிற புத்தகங்கள் படிக்க எது சரி எது தவறுன்னு உனக்கு தெரியும். அம்மா அப்பாவை தாண்டி இந்த உலகத்தில் அக்கறை காண்பிப்பதற்கு, அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இன்னொரு ஜீவன் இல்லை என்று முதலில் நீங்கள் நம்புங்கள். மீதி எல்லாமே போலியான அன்பு மட்டும்தான். அந்த டைமுக்கு வரும், ரிஜெக்ட் பண்ணிட்டியா போயிடும். நீ எத்தனை தடவை அம்மாவை திட்டி சாப்பாடு வேணான்னு சொன்னாலும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒத்துப்பீங்க, சாப்பிடுன்னு கெஞ்சுவாங்க அம்மா. உன் வயிறு நிறைவதற்கு அவங்க ஏன் கெஞ்சணும்? இதே மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷம் கூடவே படிச்சிருப்பா, சாப்பிட மாட்டேன் லஞ்ச் பிரேக்ல உட்காரு, ஒரு நாள் 2 நாள் விடு, 3 நாள் பாரு, 4 நாள் பாரு, 5ஆவது நாள் வேற ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு சாப்பிட போயிருவா. ஏன் ஏன் கேளு, ஏன் 5 நாள் நீ என்னடி சண்டை, 10 வருஷம் க்ளோஸா இருந்தீங்களேன்னு கேளு. உடனே அவ சொல்லுவா, 5 நாள் நான் கெஞ்சி பார்த்தேன், அவ சாப்பிடவே இல்லை, எனக்கு என்ன கவலம்பா. ஆனா அம்மா 5000 வருஷம் ஆனாலும் உன்னை கெஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதுதான் அம்மா. ஆனா அந்த அம்மாட்ட தான் நம்ம சண்டை போடுவோம், அந்த அப்பாவை தான் அசிங்கமா யோசிப்போம், திட்டுவோம், ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு நினைப்போம். நான் உடனே என்ன சொல்றேன், இருக்கிற எல்லா அப்பாக்களும் பாவம். தன்னை கடைசி வரைக்கும் வில்லனாவே காமிச்சுப்பான், ஆனா அந்த ஆள் உண்மையிலேயே ஹீரோ. அந்த ஆளை எல்லாரும் வில்லனாவே சொல்லுவாங்க. சாப்பிடு, அப்பா வரணும், சாப்பிடலைன்னா அப்பாட்ட சொல்லிடுவேன், ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அப்பாட்ட சொல்லிடுவேன். இந்த குழந்தை நினைச்சுக்கும் அப்பன் தான் வில்லன் போல இருக்கு, குடும்பத்துக்கு வில்லனாவே காமிச்சு வளர்ப்பாங்க. அந்த மனுஷன், ஒரு புது கவிதை இருக்கு, தனக்குன்னு வரப்ப ஆம்பளை கஞ்சனாயிருவான். கரெக்டா? தனக்குன்னு வரப்ப ஆம்பளை கஞ்சனாயிருவான். குழந்தை பிறந்துருச்சா அவனுக்கு போய் உடனே ஏதாவது வாங்கி செலவு பண்ணணும்னு தோணவே தோணாது. எல்லா இடத்துலயும் குழந்தைங்க ஞாபகமாவே இருக்கும். தங்கம் ஒன்னு சொல்றேன் தங்கம், உங்க அம்மா அப்பா வாழ்றது உங்களுக்காக, அதை நீ முழுசா நம்பு. உங்க அம்மா அப்பா வாழ்றது உங்களுக்காக தான், அதை முழுசா நம்பு. உங்க அப்பா பிரச்சனை தெரியாது, உங்க அம்மா பிரச்சனை தெரியாது, உங்க அப்பாவோட கடன் தெரியாது, உங்க அப்பா எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்னு தெரியாது, உங்க அப்பா ஒன்ன நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் இழந்திருக்காருன்னு தெரியாது. அத்தனை இழந்தாலும் என் தலைமுறை தலைமையில் தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்களுக்கு ஈடு இணை வேற யாருமே கிடையாது. மற்ற எல்லாருமே பாசிங் கிளவுட், கடந்து போகிற மேகங்கள். தூக்கி போட்டு இந்த வயசுல சில எண்ணங்கள் வர்றது இயல்பு. ஆனா அந்த எண்ணங்களுக்கு தாண்டி யார் பயணம் பண்றீங்களோ நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்க சரியா வாழ்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் முடிவுகள் கேட்கறதுக்கு பெற்றோர்கள் தயாரா இருக்காங்க. சினிமா பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு தவறான முடிவை ஒருபோதும் எடுத்துறாதீங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு நிகழ்காலம்னு சொல்றோம்ல, கடந்த காலத்துல நாம செஞ்ச செயல்களோட விளைவு தான் நிகழ்காலம். கரெக்டா? கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்களோட விளைவு தான் நிகழ்காலம். 37வது வருஷம் ஆனுவல் டே. கரெக்டா? 37th ஆனுவல் டே. அம்மா அப்பா ஆரம்பிச்சது நாங்க, அப்பா ஆரம்பிச்சது நான். வணக்கம்பா, உங்களை பத்தி உயர்வா சொல்லிட்டு இருந்தார் சுஜின் அவர்கள். அவர் கனவு ஊர் பக்கம் இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அவ்வளவு அழகா சொல்லி தருவாரு, அவருக்கு ஆசைன்னாங்க. அது கடந்த காலத்தில் அவர் நினைச்சது. நிகழ்காலத்தோட விளைவு என்ன? இந்த சிறிய பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எஸ்டிசிஓன் பள்ளியில் படிக்கிறீங்க. கடந்த காலம் செய்த விளைவு நிகழ்காலத்தோட ரிசல்ட். நிகழ்காலத்தில் நீ என்ன பண்றியோ அதுதான் எதிர்காலத்தோட ரிசல்ட். இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்து. மாணவர்களே, 5 விஷயம் உங்களுக்கு. பெற்றோர்களை ஒருபோதும் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். 2வது, உங்கள் பெற்றோர்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைதான் உங்களுக்கான வாழ்க்கையை அமைத்து தருகிறது. அந்த வேலையை மதிக்க பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். 3வது, புத்தகத்தை தாண்டி நூலகம் சென்று படிப்பதற்கான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். 4வது, தமிழ் ஆங்கிலம் தவிர ஏதாவது ஒரு உலக மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். 5வது, வேறு வேறு சிந்தனையுடைய 5 நண்பர்களையாவது குறைந்தபட்சம் உங்களுடன் நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற தவறை தவறு என்று சொல்லுகிற நண்பர்களாக அவர்கள் இருந்தால் சரியான பாதையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். ஞாபகம் இருக்கட்டும். பெற்றோர்களே, உங்களுக்கு 5 விஷயம். முதல் விஷயம், ஒருபோதும் உங்கள் குழந்தைகளின் திறமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். 2வது விஷயம், உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் ஆசிரியர்கள் கண்டித்தால் தவறு செய்ததால் தான் அவர்கள் கண்டித்தார்கள் என்கிற எண்ணத்தோடு வீட்டில் முதல்ல இருக்க கத்துங்க. கிளம்பி குட்டியானை பிடிச்சு வந்துடாதீங்க. சரியா? உங்கள் குழந்தைகளை ஆசிரியர்கள் கண்டித்தால் அது அவர்கள் நன்மைக்கு என்று நம்புங்கள்.
மூணாவது, எந்த பொருள் உங்கள் குழந்தைகள் கேட்டாலும் உடனே வாங்கி தந்து பழக்காதீர்கள். செல்லத்திற்காக பொருள் வாங்கி தராதீர்கள், தேவைக்காக பொருள் வாங்கி தாருங்கள். 3. நாலாவது, ஒரு குழந்தையை எந்த ஒரு குழந்தையும் உங்கள் குழந்தைகளோடு ஒப்பிடாதீர்கள். உங்கள் குழந்தைகள் தனித்துவமான குழந்தைகள். 5வது, முடிந்தவரை நேர்மையாக அன்பாக நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள். அவர்கள் பின்பற்றி வருவார்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம், எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அந்த மேடையோட நினைவா நான் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துப்பேன். நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு உங்க பக்கம் காமிக்கிறப்ப எல்லாரும் நல்லா சந்தோஷமா எனர்ஜியா இருங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் ஆன்னு உட்காந்துருக்காங்க எல்லாம். ஆமா, குழந்தைங்க கத்திரும். இன்னைக்கு எஸ்டி சியோன் பூந்தங்குடி நம்ம சேத்தியாத்து பக்கத்துல இருக்கு. அப்பா கஞ்சோல்ல புண்ணியவான பாட்டு ஆஃப் பண்ணி யாருப்பா அது? இன்னைக்கு எஸ்டி சியோன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 37வது ஆண்டு விழா நம்ம பூந்தங்குடியில் சேத்தியாத்தோ பக்கத்தில் இருக்கு. அட்டகாசமான ஒரு ஆண்டு விழா. மரியாதைக்குரிய டாக்டர் சுஜினர்களுடைய அழைப்பு நான் வந்திருந்தேன். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சின்ன சபர்பன் ஏரியாவில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், Wait a minute.